ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் ஃப்ரம் ஆருஸ் அண்ட் அஸ்வின் ஏஜென்சிஸ், ஃப்ரீ ஆயில் சேஞ்ச் பள்ளிப்பாளையம். இன்றைக்கி நம்ம ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350 BS6க்கு இன்ஜின் ஆயில் மாற்ற போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான ஸ்டெப் தான். ரெண்டு ட்ரெயின் போல்ட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு போல்ட்டு வரும். 8 mm இது பாருங்கள், கிளியராக தெரியும் உங்களுக்கு இந்த இடத்துல. இது கப் மாதிரி வரும். அந்த 8 mm வந்து ஃபஸ்ட்டு 8 mm பாக்ஸு ஃபஸ்ட்டு கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிங்க போதும். நீங்கள் இதில் வச்சே கழட்ட முடியாது, ஏன்னா உள்ளே ஆயில் கொஞ்சம் ப்ரெஷராக இருக்கும். இந்த வண்டி கொஞ்சம் ஹீட்டாகவும் இருந்தது. அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து லூஸ் பண்ணிக்கிங்க. அப்புறமேலு ஒரு 2-3 த்ரெட்டு லூஸ் பண்ணிங்கனாவே உள்ளே இருக்கிற ஆயில் வெளியே வர ஆரம்பிச்சிடும். அந்த கப்பு உங்களால் கழட்ட முடியாது, ஏன்னா ஆயில் வந்து ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிற ஆயிலெலாம் வெளியே வரும். ஸோ கொஞ்சம் ஒரு 2 minutes டைம் விட்டுருங்க. உள்ளே இருக்க ஆயில் ப்ரெஷராக வரதெல்லாம் வெளியே வந்துட்டோம். வெளியே வந்ததுக்கப்புறம் நீங்கள் கையில் வச்சு அதை கழட்டிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வண்டி கொஞ்சம் ஹீட்டாக இருந்தது, அதனால் எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தது பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி வந்து கையிலே வச்சு கழட்டிக்கலாம். 8 mm கையில் வச்சு கழட்டினீங்கன்னா உள்ளே வந்து ஒரு ஸ்ட்ரெயினர் இருக்கும். அந்த ஸ்ட்ரெயினரையும் நம்ம கழட்டணும். அது பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் வரும் ஸ்ட்ரெயினர். அதை வந்து இதில் வச்சு கழட்டணும். இந்த வண்டி கொஞ்சம் ஹீட்டு, அதனால தான் கொஞ்சம் தடுமாற்றமாக இருந்தது. நீங்கள் வீட்டில் பண்ணுறப்போ வண்டியை ஒரு 10 நிமிஷம் ஸ்டார்ட் பண்ண விட்டுட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இதுதான் வந்து ஸ்ட்ரெயினர். இப்போ காமிப்பம் பாருங்கள், அதுதான் உங்களுக்கு ஸ்ட்ரெயினரு. இதையும் நீங்கள் கழட்டி இதை க்ளீன் பண்ணி போட்டாகணும். இது எப்போவுமே கையில் எடுத்தால் வந்துடும். பட் ஆனால் இந்த வண்டிக்கு வரல, அதனால் நான் கட்டிங் ப்ளையர் வச்சு தான் எடுக்க வேண்டியதாக போச்சு. அவ்வளோதான், ஸ்ட்ரெயினர் வந்துருச்சு. இப்போது ட்ரெயின் போல்ட்டு ப்ளஸ் ஸ்ட்ரெயினர் ரெண்டையுமே கழட்டியாச்சு. இதை நம்ம க்ளீன் பண்ண வேண்டியது தான் அடுத்தது க்ளீனிங்க்கு நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா மோட்டல் ஈஸி லூபு, ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு க்ளீனருங்க. இது அருமையாக இருக்குது. இப்போ நல்லா ப்ரெஷராகவும் வருது, உள்ளே இருக்க மண் எல்லாமே வெளியே வந்துடுது. இந்த மாதிரி எல்லாத்தையும் அடித்து வச்சுக்கோங்க. நானும் BS6 வண்டிக்கு ரொம்ப நாளாக வீடியோ போடலான்னு இருந்தேன். வண்டி ஒன்றா ஈவினிங் டைமில் வரும், நைட் டைமில் வரும், இல்லைன்னா கொஞ்சம் க்ரௌடாக இருக்கிறப்போ வண்டி வந்துடும், இல்லை கஸ்டமர் அர்ஜென்சியாக இருக்கும், நான் உடனே கிளம்பணுன்னு. இந்த கஸ்டமர் கேட்டால் அவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, 15 minutesனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீடியோ எடுத்துக்கங்க அப்படின்னாரு. அதனால தான் வந்து இந்த கரெக்டாக டைம் கிடச்சிது. இன்றைக்கி கொஞ்சம் க்ரௌடும் கம்மியாக இருந்தது, அதனால் நாங்கள் வீடியோ போட்டோம். இந்த மாதிரி வந்து நீங்கள் அந்த ஈஸி லூப் யூஸ் பண்ணி, ஈஸி லூபோ இல்லை WD-40 என்ன நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ பண்ணிக்கங்க. கிளியராக மண்ணுன்னு இதெல்லாம் எதுவுமே இல்லாத அளவுக்கு பார்த்துக்குங்க. இப்போ அடுத்து நம்ம ஆயில் ஃபில்டருக்கு வந்துவிட்டோம். ஆயில் ஃபில்டரும் அதே மாதிரி தான். இது வந்து 5 mm ஆலன் கீ தான். ஃபஸ்ட்டு எல்லா போல்ட்டையுமே லூஸ் விட்டுக்குங்க. லூஸ் விட்டிங்கன்னா ஈஸியாக கையிலேயே நம்ம கழட்டிடலாம். இந்த மாதிரி கையில் கழட்டிக்குங்க. அப்புறம் BS6 பொறுத்த வரைக்கும் 1.7 லிட்டர்ஸு மோட்டோவில். இந்த வண்டியிலேயே வந்து பார்த்திங்கன்னா 2.25 லிட்டருக்கு மேலே ஆயில் இருந்தது. லாஸ்ட் டைம் மாற்றினப்போ வெளியே எங்கேயோ மாற்றிருப்பாங்களுக்கு தெரியாமல் 2.5 லிட்டர் அப்படியே ஊற்றிருக்காங்க. அதனால் வண்டி ரொம்ப ஸ்லோவாக போகுது, ரொம்ப ஹீட் ஆகுது, ஏகப்பட்ட இஷ்யூஸோட இருக்குது கஸ்டமரு. அதனால தான் நாங்கள் வந்து இந்த டைம் 1.7 லிட்டர்ஸ் வண்டிக்கு என்ன சம் கெப்பாசிட்டியோ அதே தான் போடுறோம் இப்போது. ஸோ ஆயில் ஃபில்டரை வெளியே எடுத்தாச்சு. அந்த பக்கம் ஆயிலும் ட்ரெயின் ஆகிட்டு இருக்குது, இந்த பக்கம் ஆயில் ஃபில்டரை எடுத்தாச்சு. இந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வண்டியை வந்து உங்கள் பக்கம், நீங்கள் இந்த பக்கம் உட்காந்துருந்தீங்கன்னா இப்படி சாய்ச்சிக்குங்க வண்டியை. ஸோ அந்த ஃபில்டருக்கு உள்ளே இருந்த கேஸுக்குள்ளே இருந்த ஆயில் எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் வரும். நாங்கள் இது 4-5 டைம் பண்ணோம். ஸோ வீடியோ ரொம்ப லென்த்தாக போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு 2 டைம் சாய்ச்ச மாதிரி காமிக்கிறோம். ஆக்சுவலாக நாங்கள் 4-5 டைமுக்கு மேலே வண்டி சாய்ச்சி எல்லா ஆயிலுமே வெளியே எடுத்துட்டோம் டோட்டலாகவே. ஸோ வீடியோ ரொம்ப லென்த்தாக போகக்கூடாது அப்படிங்கிறக்காக இந்த மாதிரி ஒரு 2 டைம் மட்டும் காமிச்சிட்டு வீடியோ கட் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ இது அவ்வளோதான். எல்லா ஆயிலும் வெளியே வந்தாச்சு. க்ளீன் பண்ணிக்கிங்க. க்ளீன் பண்ணிட்டு நான் இப்போ யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ராயல் என்ஃபீல்டு OE. அதே மாதிரி நம்ம முதல்ல க்ளீன் பண்ணுற மாதிரி இது தான். உள்ளே இருக்கிற ஆயில் எல்லாமே வந்துடுதில்ல. நீங்கள் அந்த கொஞ்சம் அந்த க்ளீனர் ரொம்ப ப்ரெஷராக போகிறப்போ அந்த ஆயில் ஃபில்ட்ரு கப்பில் இருக்க ஆயில் எல்லாம் ஒட்டிகிட்டு இருந்த ஆயில் எல்லாமே வந்துடும். உங்களுக்கே தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் வரன்னு இருக்கும். ஸோ அந்த உள்ளேயும் அடிச்சுக்குங்க. சும்மா லைட்டாக பண்ணிங்கன்னா போதும், ரொம்ப அடிக்க வேண்டாம். லைட்டாக பண்ணிங்கன்னா போதும். அங்கே உள்ளேயும் நல்லா க்ளீன் ஆயிரும் ஆயில். இதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ராயல் என்ஃபீல்டு ஒரு OE, ராயல் என்ஃபீல்டு OE BS6 ஆயில் ஃபில்ட்ரு. நீங்கள் இப்போ எல்லா கடையிலையுமே கிடைக்கும். அது நீங்கள் போயிட்டு நீங்கள் மீட்டியா 350 ஆயில் ஃபில்டர்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா ராயல் என்ஃபீல்டு BS6 ஆயில் ஃபில்டர்னு கேட்கலாம். ஸோ இது எல்லா பக்கமுமே கிடைக்கும் உங்களுக்கு. பார்க்குறதுக்கு டிஸ்கவர் ஃபில்டர் மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் பின்னாடி ஹோல்ஸ் வந்து பெருசு. ராயல் என்ஃபீல்டு வாங்கினா மட்டும்தான் இது செட் ஆகுது. ஒரு கஸ்டமர் போன டைம் தெரியாமல் பஜாஜ் வாங்கிட்டு வந்துட்டார் இந்த வண்டிக்கு. பார்க்குறதுக்கு 2 ஒரே மாதிரி இருக்குதுன்னு, பின்னாடி ஹோல்ஸ் செட் ஆகலை. ஸோ அதனால் ராயல் என்ஃபீல்டு OE வாங்கியே போடுங்க. ஏன்னா அதுதான் வந்து ஃபிட் ஆகும் உங்களுக்கு, வேறு எந்த ஃபில்டரும் ஃபிட் ஆகாது. அப்புறம் டைட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரு கேப்பை டைட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா மூணுமே வந்து ஈவனாக டைட் பண்ணணும். ஒன்று டைட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்ததுக்கு வராதிங்க. த்ரெட்டு கிராஸ் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. 100% கிராஸ் ஆகிடும். அதனால் நீங்கள் 3ஐயும் கையிலேயே டைட் வச்சு கையிலேயே வந்து த்ரெட் பண்ணி டைட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சும்மா ஒரு புஷ் பண்ணிங்கன்னா போதும், அவ்வளோதான். அது
லாக் ஆயிரும். ரொம்ப டைட் வைக்க வேண்டாம். நான் எல்லா வீடியோலையுமே சொல்லியிருப்பேன், ரொம்ப டைட் வைக்காதீங்க. எவ்வளோ உங்கள் ஆயில் வெளியே வராத அளவுக்கு டைட் இருந்தால் போதும். அவ்வளோதான். ஃபில்ட்ரு சைடு இப்போ வேலை முடிஞ்சுது. இப்போ அடுத்தது நம்ம வந்து ட்ரைன் போல்ட்டை போட்டு அடுத்தது ஆயில் ஃபில் பண்ணுறது தான் வேலை. இப்போ ஸ்டெய்னர் உள்ளே போட்டாச்சு. ஸ்டெய்னர் உள்ளே போட்டோன்னே நம்ம அந்த ட்ரெயின் கப்பு வந்துச்சு பார்த்திங்களா, ட்ரெயின் போல்ட் கப் மாதிரி இருந்தது பார்த்திங்களா, அதை போட்டுட்டு கையில் த்ரெட் பண்ணி இப்போ சூடு குறைஞ்சிருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வண்டி வந்தப்போ தான் ரொம்ப ஹீட்டாக இருந்தது. இப்போ ஒன்றும் இஷ்யூ இல்லை, ரொம்ப கிளியராக தான் இருக்குது, ஈஸியாக தான் இருந்தது. அதனால் போட்டு டைட் பண்ணிவிட்டு கையில் டைட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதே மாதிரி தான் 8 mm பாக்ஸு தொடச்சிருங்க. முதல்ல ஃபிட் ஆகிடுச்சான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்குங்க. அந்த இடம் ரெண்டுமே கேப் இல்லாமல் ஃபிட் ஆகிருக்கணும். கிளியராக இருக்குது, ஃபிட்டாக தான் இருக்குது. ஸோ 8 mm பாக்ஸு அதை எடுத்து நம்ம ஜென்டிலாக டைட் வச்சா போதும். ரொம்ப நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், ஜென்டிலாக டைட் வைங்க. ரொம்ப ஸ்ட்ரென்த்தெல்லாம் ஒன்றும் பெருசாக கொடுத்தது தேவையில்லை. உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ட்ரைனான ஆயில் பாருங்கள் 2 லிட்டருக்கு மேலே இருக்குது, 2.25 லிட்டரு பக்கமாக ஆயில் வந்துருச்சு இதில். ஸோ அதனால் கஸ்டமருமே வந்து வண்டி ரொம்ப ஹீட் ஆகுது, மதன்னு போகுதுங்கிறத சொல்லிகிட்டு இருந்தார். ஸோ அதுக்கு ஒரே சொல்யூஷன் என்னென்னா 1.7 லிட்டர்ஸ். இது என்ன கம்பெனி ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்களோ, என்ன அளவு கொடுத்துருக்காங்களோ அந்த ஆயிலை ஃபில் பண்ணாவே போதும். எல்லாம் முடிஞ்சது, எல்லாம் கிளியராக தொடச்சாச்சு, எந்த ஒரு இதுவும் இல்லை. இப்போ நீ அடுத்தது ஆயிலை வந்து நம்ம ஃபில் பண்ணிவிட்டு கஸ்டமர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறது தான். இது பார்த்திங்கன்னா இதுதான் வந்து லெவல் கேஜ்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா வந்து ஆயில் ஊற்றுற கேப். இதை வந்து ஒரு துணியை வச்சு கழட்டிங்க. ஏற்கனவே நிறையா ஸ்க்ராச்சஸ் இருந்தது. அப்புறம் ஒரு 2 த்ரெட்டு கழட்டதுக்கப்புறம் ஒரு தடவை ஊதிடுங்க அந்த இடத்துல. அப்போ தான் வந்து அந்த இடத்துல மண்ணெல்லாம் இருந்தாலும் வெளியே பறந்துடும். அவ்வளோதான், முடிஞ்சது. மோட்டோல் 15W50 1.7 லிட்டர்ஸு சிந்தட்டிக் டெக்னாலஜி. இந்த ஆயில் தான் இப்போ வந்து மார்க்கெட்டில் 1.7 லிட்டர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால தான் இந்த ஆயிலை கொடுத்தோம். எப்பவுமே கஸ்டமர்ஸ்க்கு சாய்ஸ் கொடுப்போம், பட் கஸ்டமருக்கு சாய்ஸ் இல்லை. BS6 பொறுத்த வரைக்கும் 1.7 லிட்டர்ஸு லிக்விட் கன்னில் வருது, அதை விட்டால் மோட்டோலில் வருது. 2 ஆப்ஷன் தான். நம்ம லிக்விட் கன் பண்ணுறதில்ல, மோட்டோல் மட்டும்தான் பண்ணுறோம். ஸோ ஆயில் வந்து அருமையாக இருக்குங்க. உங்களுக்கு பாருங்கள், அந்த அந்த ஆயிலோட கலரு, அந்த அடிட்டிவோட ஸ்மெல்லு, ரிச் இன் அடிட்டிவ்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அடிட்டிவ் ஃபுல்லாக இருக்குது. சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ பண்ணி முடிச்சுட்டு கஸ்டமர் வந்து வண்டியை லாங் எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் ஆயில் மாற்றினார். போயிட்டு அப்புறம் நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டோம், எப்படி இருந்தது, இப்போது பரவாயில்லையான்னு. சூப்பராக இருக்குங்க வண்டி, தெரியாமல் அதிகமாக ஆயில் ஊற்றிட்டோம், வண்டி சூப்பராக இருக்குன்னாங்க. அவ்வளோதான், முடிஞ்சது. இனி வந்து மேலே கேப் போட்டு கஸ்டமர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறது தான் வண்டியை. ஓகே கேஸ், இதை பார்த்துக்குங்க. என்ன டவுட் இருந்தாலும் என் ஃபோன் நம்பர் அதுலேயே இருக்கும், எனக்கு கூப்பிடுங்க. ஓகே, பை. see you in the next வீடியோ. மறந்துடாதீங்க, இது எல்லா பக்கமும் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், உங்களுக்கு கொரியர் பண்ணிடலாம். பை. see you in the next வீடியோ.